ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் தேவார பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீ.சி. சுந்தரராமன் அவர்கள். குரல் வண்ணம் பூர்ணகுமார். பாடல்களை பாடுபவர் தி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். திருஞான சம்பந்தர் முத்தமிழின் முறைமைகளை இறையருளினாலே இனிது வாய்க்கப் பெற்றவர். தம்மை பல இடங்களிலே முத்தமிழ் விடகன் என்றே கூறிக்கொள்பவர். இசை வடிவமாக உள்ள திருத்தாளச் சதி எனும் இந்த பதிகத்தை வியாழக் குறிஞ்சி பண்ணிலே பாடினார். பந்தத்தால் பந்தப்பா பயின்றின் நின்ற கும்பர பந்தத்தால் பந்தப்பா பயின்றின் நின்ற கும்பர பாலே சேர்வாய் ஏனோர்கள் பயில்கண முனிவர்களும் சிந்தித்தே பந்திப்ப சிலம்பில் மங்கை தன்னோடு சேர்வார் நாள் நாள் நீழ்கையிலை சேர்வார் நாள் நாள் நீழ்கையிலை திகழ்தரு பரிசதலா சந்தித்தே இந்த பாதனங்கள் நின்று தங்கணா சந்தித்தே இந்த பாதனங்கள் நின்று தங்கணா தாமே காண வாழ்வார தகவுசை கவனதிடம் கந்தத்தால் எண்டிக்கும் கமந்திலங்கு சந்தன காடார் பூவார் சீர்மேவு கழுமல வளநகரே கந்தத்தால் எண்டிக்கும் கமண்டிலங்கு சந்தன காடா பூவார் சீர்மேவு கழுமல வளநகரே. தேவர்களும் முனிவர்களும் சிந்தித்து வழிபடுமாறு பார்வதி தேவியோடு சேர்ந்தவராய் கையிலை மலையிலே விளங்கும் திருவோலக்கப் பெருமைகளை உலகில் வாடும் மக்களும் கண்டு வாழ பெருங்கருணையோடு காட்சியளிக்கும் இறைவன் எழுந்தருடைய இடம் சந்தனச் சோலைகள் நிறைந்த கழுமல நகர் என்கிறார். கழுமலம் என்பது சீர்காழியை குறிக்கும் திருப்பெயர். நெஞ்சிற்கு நீதி கூறுவனவாக அஞ்சொல் பதிகங்கள் பலவற்றை இசைத்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். அவற்றுள் ஒன்று திருக்கோளிலி எனும் தலத்தில் பாடியது. மனம் அறிவை பெறும் கருவியாக மனிதர்களுக்கு அமைந்திருக்கிறது. எனினும் பல நேரங்களில் அறியாமை உடையதாக இருக்கிறது. அதனை நோக்கி வீழ்நாள் படாமல் வாழ்நாளாக பயனுடையதாக பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நற்செயல்களை நாளும் நினைந்து செய்ய வேண்டும். திருநீலகண்டனாகிய சிவனுக்கு அன்பு செய்வோம். அவனுடைய புகழ்மிகு நாமங்களை பலகாலம் செவிமெடுப்போம். அவ்வாறு கேட்பதால் தமது சுற்றத்தினை பெருக்கி நலமுடன் வாழ்ந்து வந்து துன்பங்கள் நம்மை தாக்காதவாறு இறைவன் காப்பான்.
மன மாசுபாடுகளை தீர்த்து அருளுவான். அந்த இறைவன் திருக்கோளிலி எனும் தலத்தில் எழுந்தருளி காட்சி தருகின்றான் என்கிறார் இந்த பாடலிலே. நாளாய போகாமே நாளாய போகாமே நாளாய போகாமே நாளாய போகாமே நஞ்சணியோ கண்டனுக்கே நஞ்சணியோ கண்டனுக்கே ஆய அன்பு செய்வோம் ஆளாய அன்பு செய்வோம் மட நெல்ஜே ஆரல் நாமோ மட நெல்ஜே ஆரல் நாமோ கேளாய்னம் கிளை கிளைக்கும் கேடுபடாக நிறமருளே கேளாய்னம் கிளை கிளைக்கும் கேடுபடாக நிறமருளே மோளாய நீக்கும் அவள் வெளியோ பெருமானே இரண்டாம் பாடலிலே பாம்பை நானாக கொண்டு ஆமை ஓட்டையும் பன்றி கொம்பையும் கோத்து அணிந்தவன், தோடாக பாம்பை கொண்டவன், அந்த சிவபெருமானின் மலர் போன்ற திருவடிகளை பொருள் சேர் பாடல்களினாலே இசை பொருந்த பாடிப் பணிந்தால் வணங்குபவர்களின் மனக்கோணலை அறியாமையை தீர்த்தருடுமான். அவன் விளங்கும் இடம் திருக்கோளிலி ஆகும். இந்த பதிகம் பழந்தக்கராகம் எனும் பன்னிசையில் அமைந்துள்ளது. காளி பிள்ளையார் சிதம்பரத்திற்கு வழிபடச் சென்றார். திருவீதியை வணங்கி வலம் வந்து தெற்கு வாயில் வழியாக உள்ளே புகுந்து தமக்களித்த சிவஞானமே வடிவமான திரு அம்பலத்தை கண்டார். அந்த ஞானத்தின் விளைவாகிய கூத்தப்பெருமானை கும்பிட்டு குறிஞ்சி பண்ணில் இந்த பதிகத்தை பாடினார். ஏழிசையும் ஓங்க எடுத்த இந்த பாடல்களில் தில்லைவாழ் அந்தணரை முன்வைத்து ஓதினார். முதல் பாடலில் சிற்றம்பலத்தானின் திருவடிகளையே பற்றாக கொண்டவர்களை பாவம் பற்றாது என்கிறார். கற்ற கல்வியின் வழியே வாழ்பவர், அதன் மூலம் உலகில் வறுமை வாராமல் வேள்வியை செய்து உய்யும் இயல்பினரான அந்தணர்கள் நிறைந்த ஊராக உள்ளதாம் தில்லைப்பதி. கட்டாங்கேதி தோம்பி கட்டாங்கேதி தோம்பி கலியை பாரா பாழ்தில்லை சித்தம் பலம் மே முத்தாக்கள் திங்கள் முதல்வல் பாத மே
பத்தா நில்தாரை பத்தா பவமே ஞாலத்து உயர் காடி ஞானக சம்பதல் சிலத்தாற் கொள்கை சித்தம் பலமேய சுல படைத்தாரை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாடவல்லார் நல்லாரே. திருஞான சம்பந்தப் பெருமான் வணிகனது விடந்தீர்த்து அவனுக்கு மனவாழ்வு தந்தார். இது திருமருகல் எனும் தலத்தில் நிகழ்ந்தது. அங்கு சிறுத்தொண்ட நாயனார் வந்து தமது ஊராகிய திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அப்போது பிற தலங்களை வணங்க வேண்டும் எனும் பெருவிருப்பால் செங்காட்டங்குடியை சென்று வழிபட இயலாத நிலையில் மருகல் கோயில் பெருமானை வணங்கினார். திருமருகல் பெருமான் திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வரத்தில் உள்ள தமது திருக்கோலக் காட்சியை காட்டி அருளிய அந்த காட்சியை போற்றி பாடின பதிகம் இது. நட்டபாடை பண்ணில் இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ மங்குல் மதீதவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையல்லார் புன்னல் செல்வ மல்கே சேகொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குல் விளங்கு எரி எழுதியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே நாலங்குலை கமுவே ஓங்கி காடி ஞான சம்பந்தல் நலந்திகடும் மாலில் மதீதவள் மாடம் ஓங்கு மருகலில் மத்ததல் மேன்மொழிந்த சேலும் கயலும் கிளைத்த கண்ணார் சிகுள் செங்காட்டம் குடியதனுள் சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வீணை இல்லையாமே சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வீணை இல்லையாமே சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வீணை இல்லையாமே. நான்கு வேதங்களையும் அதனுடைய 6 அங்கங்களையும் ஓதும் அந்தனர் நாள்தோறும் தன் திருவடிகளை வணங்கவும் வானத்தில் சந்திரன் தவழ்ந்து செல்வதற்கு இடமாக உயர்ந்து விளங்கும் மாட வீதிகளைக் கொண்ட திருமருகளில் அருள் வழங்கும் இறைவனே, சிவந்த கயல் மீன்கள் நிறைந்த நீர்வளம் சூழ்ந்ததும் செல்வ வளம் சேர்த்ததுமான புகழுடைய திருச்செங்காட்டங்குடியில் நெருப்பை கையிலேந்தி நடு இருளில் நடனமாடுவதற்கு இடமாக கணபதீஸ்வரத்தை விரும்பியது ஏன்? இறைவனே பதில் கூறுவாயாக என வினவுகிறார். இறுதிப் பாடலில்
கொலைகளோடு கூடிய பாக்கு மரங்கள் ஓங்கி வளரும் சீகாழிப்பதியில் வாழும் ஞானசம்பந்தனாக்கிய நான் மேகமும் பிறையும் தவழும் மாடங்கள் ஓங்கி இயற்கை செயற்கை வளங்களோடு கூடிய திருமருகல் இறைவனையும் கயல் மீன் போன்ற கண்களை உடைய மகளிர் வாழும் சிறப்பு மிக்கதும் ஆன திருச்செங்காட்டங்குடியில் உள்ள முத்தலை சூலம் ஏந்திய பெருமானையும் புகழ்ந்து ஏற்றிய பாடல்களை பாடி துதிக்க வல்லவரின் வினைகள் இல்லை ஆகும் என்கிறார். மானேந்திய பெருமான் மகிழ்ந்துரை மயிலாடுதுறை திருக்கோயிலை வணங்க வருகிறார் திருஞான சம்பந்தர். அப்போது அடியார்கள் அவரை வரவேற்கின்றனர். மயிலாடுதுறையின் மாண்பை கரவின்றி என்று தொடங்கும் இந்த பதிகத்தை பாடியதன் மூலம் வெளிப்படுத்தினார். இப்பதிகம் தக்கராக பண்ணில் அமைந்துள்ளது. கரவில் தீனல் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். கரவில் தீனல் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். கரவில் தீனல் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். சிரம் ஒல்திய செஞ்சடையார்வாள் சிரம் ஒல்திய செஞ்சடையார்வாள் வரமா மயிலாடு துறையே பரமாக மயிலாடு துறையே நயர்காடியுள் ஞான சம்பந்தல் நயர்காடியுள் ஞான சம்பந்தல் நயர்காடியுள் ஞான சம்பந்தல் மயல் தீர் மயிலாடு துறைமேயே மயல் தீர் மயிலாடு துறைமேயே செயலாலூரை செயலாலூரை செய்தன பத்து உயர்வாமீவை உற்றுணர்வார்க்கே செயலால் ஊரை செய்தன பத்து உயர்வாமீவை உற்று உணர்வார்க்கே செயலால் ஊரை செய்தன பத்து உயர்வாமீவை உற்றுணர்வார்க்கே. முதல் பாடலில் நெஞ்சில் வஞ்சகமில்லாமல் சிறந்த மலர்களை படித்துக் கொண்டு வந்து இரவும் பகலும் இடையீடின்றி வழிபடும் அடியவர்களுக்கு தலைமாலை அணிந்த செஞ்சடையை உடைய சிவபெருமானுக்கு மயிலாடுதுறை மேம்பட்ட பெருமையுடைய தலமாகும். வரமருடும் இயல்புடைய இறைவன் வள்ளல் மகிழ்வோடு விற்றிருக்கும் இடமும் ஆகும். இவ்வாறு கூறுவதன் மூலம் வழிபாடு செய்பவர்கள் நெஞ்சில் வஞ்சனை இல்லாத நிலையினராகவும் வாழ்வாங்கு வாழும் நன்னறியாளராகவும் விளங்க வேண்டும் எனும் அரிய குறிப்பினை வழங்கியுள்ளார். இந்த பிறப்பில் நமக்குள்ள குறைபாடுகளுக்கு அடிப்படையாக அமைவது ஆணவமாகிய அறியாமை என்னும் இருளாகும். துன்பங்கள் தரும் அது நீங்க வேண்டுமானால் ஞான பொருளை நல்கும் சிவபெருமான் திருவடிகளை வணங்குங்கள். அந்த பெருமான் தேன் போன்ற இனிமையுடையவர். அவன் மயிலாடுதுறையை விரும்பி வாழ்கின்றான் என்கிறார் மூன்றாவது பாடலில். ஊனப்பொருள் துணையை கைவிட்டு ஞான பொருளை பற்றி வாழ்க என்பதே கருத்து. இனி பொறிவாயில் ஐந்தவித்தலாகிய ஆற்றலுடைய வீரன் இறைவன் ஒருவனே. அவன் மேவி உரையும் மயிலாடுதுறையை ஞான பொருளாக கொண்டு நெஞ்சு ஒன்றி நினைப்பவர் மேல்வரும் பிறவி முதலாகிய நோய்கள் அழிந்து ஒழியும். இறுதிப்பாடலில் ஞானத்தால் மேம்பட்டவர் வாழும் சீர்காழிப்பதிக்குரிய ஞானசம்பந்தன் தன்னை வழிபட்டவரின் மயக்கம் தீர்த்தருடும் மயிலாடுதுறை இறைவனை பாடிய பாடல்களை உணர்வார்கள், உயர்வடைவர் என்கிறார். தொண்டை நாட்டில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் 32 திருவூர்கள்.
திருமார்பேறு முதலிய ஊர்களிலே அமைந்த கோயில்களை வழிபட்ட பின்னர் திரு இளம்பயங்கோட்டூருக்கு வருகிறார் ஞானசம்பந்தர். குறிஞ்சிப்பண்ணிலே அமைந்த இந்த பதிகத்தில் அகத்துரை பொருள் அமைதியோடு ஒரு பெண் தனது உள்ளத்தை அழகினை கவர்ந்து கொள்வது தலைவனுக்கு முறையாகுமோ என வினவுவது போல அமைத்திருக்கிறார். இந்த பாடல்கள் தோறும் என்னுடைய உரைகள் எல்லாவற்றையும் தனது வாக்காக இறைவன் கொண்டிருக்கிறான் என குறிப்பிடுகிறார். இதன் மூலம் திருஞான சம்பந்தருடைய தேவாரங்கள் எல்லாம் இறைவன் அருட்பாடாக அமைந்தன என்பதையும் சாதாரண மக்கள் கூறுகின்ற மொழிகள் அல்ல என்பதையும் நாம் உணரலாம். குருமொழிகள் இறைவன் அருளியவையே ஆகும். அவை சிவபெருமானின் வேத மொழிகளே ஆகும். மலையினார் பருப்பதம் தோருத்தி மாப்பேகரே மாசிலாற்றி மறை காடு நெய்தானோ நிலையான் எனதுரை தனதுரையாக நிலையான் எனதுரை தனதுரையாக நிலையான் என துரை தனதுரையாக நீரணிந்து ஏறுகந்து ஏறிய நிமகலல் கலையினார் மடப்பீனை துணையொடும் கலையினார் மடப்பீனை துணையொடும் தூயில காணல்லம் பேடை கணமயில் ஆடும் கணமயில் ஆடும் இலையினார் பைம்பொழில் இலையினார் பைம்பொழில் இலையினார் பைம்பொழில் இளம்பயங்கோட்டோர் இருக்கையாப்பேணி என் எழில் கொள்வது ஏயல் இருக்கையாப்பேணி என் எழில் கொள்வது ஏயல் கையிலை மலையை இடமாக கொண்டுரையும் இறைவன் பல தலங்களிலும் நிலையாக குடிகொண்டுள்ளான். தன் வாக்குகளை எல்லாம் எனது உரைகளாக வெளிப்படுத்தி அருளுபவன். திருநீறு அணிந்து இடப வாகனத்தில் ஏறி வரும் நிமலன். ஆண்மான்கள் பெண்மான்களோடு துயிலும் ஆண்மயில்கள் பேடைகளோடு வாழும் சோலைகள் சூழ்ந்த இளம்பயங்கோட்டூரை தனது இடமாக கொண்டு என் அழகினை கவர்ந்து செல்வது முறையோ என்பது இந்த பாடலின் கருத்தாகும். இப்பதிகத்தை இசையோடு ஓதவல்லவர் துன்பம் நீங்கி தேவரோடு கூடி வாழ்ந்து அதன் பின்னர் வீட்டின்பத்தையும் அடைவார்கள் என்பது இறுதிப்பாடலின் கருத்தாகும். பாண்டி நாட்டு பழம்பொதி திருப்பூவனம். இத்தலம் வைகையின் தென்கரையில் அமைந்துள்ளமையால் தென் திருப்பூவனம் எனவும் போற்றப்பெறுகிறது. இத்தலத்தில் முடியுடை மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்கள் கூடி வழிபட்டதாகிய வரலாற்று செய்தி தெரிய வருகிறது. பகை கொண்ட சிந்தையராகிய மூவேந்தர் இறை வழிபாட்டின் மூலம் ஒன்றிய உள்ளத்தராகிய உயர்வை திருஞான சம்பந்தர் பாடிய இத்தல திருப்பதிகத்தினாலே நாம் அறியலாம். இத்தெய்வீக இசைநலம் கொண்ட இசைப்பாடல்களை பாடுவதன் மூலம் பாடி பரவுவதின் வழியே மக்களிடையே உள்ள மாறுபடும் மனப்பாங்குகள் நீங்கி ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வு ஓங்கி உலகம் நலம் பெறும் என்பது திண்ணம். தக்கேசி பண்ணில் அமைந்த இந்த பாடல்களின் பொருள் உணர்வு போற்றுதலுக்கு உரியன ஆகும்.
அறையார் பூனலும் மாமலரும் ஆடரவார் சடைமேல் அறையார் பூனலும் மாமலரும் ஆடரவும் சடைமேல் குறையார் மதியம் சூடி மாதுவோர் பூரு உடையான் இடமாம் குறையார் மதியம் சூடி மாதுவோர் பூரு உடையான் இடமாம் முறையால் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் முறையால் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் திரையார் ஒளிசேர் செம்மை ஓங்கும் தென் திருப்பூவனமேயே தின்னார் பூரிசை மாடம் ஓங்கும் தென் திருப்பூவனத்தே பெண்ணார் மேனியம் இடையேர் இயல்கில் தமிழால் தன்னாருட்க காழி மல்கும் ஞான சம்பந்தல் சொன்ன தன்னாருட்க காழி மல்கும் ஞான சம்பந்தல் சொன்ன பன்னார் பாடல் பத்துவல்லார் பயில்வது வானிடையே. கங்கையையும் ஆத்தி மலரையும் பாம்பும் பொருந்திய சடைமேல் குறைந்த சந்திரனின் பிறையை சூடி மாதொரு பாகனாக விளங்கும் சிவன் வாழும் இடம், நீதியோடு கூடிய முடிசூடிய மூவர்களாகிய பாண்டிய சேர சோழர் வணங்கும் வையையாற்றின் அலைகள் வீசுவதும் புகழோடு கூடி வயல்கள் வளம் தருவதுமான அழகிய திருப்பூவனமாகும் என்பது கருத்து. இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் தேவாரப் பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீ சி சுந்தரராமன் அவர்கள். குரல் வண்ணம் பூர்ணகுமார். பாடல்களை பாடியவர் டி ஏ திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர் ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.